என் மகன் எதுக்கு காமிக் புக்ல வர கேரக்டர் மாதிரியே இருக்கு. கவலைப்படாதப்பா. இந்த உலகத்துல கண்ணாடிங்கிறதே இருந்திருக்க கூடாது. அப்படியா சொல்ற நீ? ஓகே, ஒருவேளை அது நடந்தா எப்படி இருக்குங்கிற பாக்ஸ். அட இது என்னப்பா பாக்ஸ்? யாருமே அவங்களோட முகத்தை பார்க்காம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்ப எப்படி இருக்குன்னு போய் பாப்போமா? கண்ணாடியே இல்ல. என்ன நாம தானே அந்த மாதிரி மாத்தணும். நோபிட்டா, என் முகம் எப்படி இருக்கு பாரு. எல்லாம் பக்காவா இருக்குமா? உங்களோட ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி விடுங்க. இது போதும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா ஷேப் பண்ணிருக்கணுமோ? மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேக்கப் போட்டா சரியா போட மாட்டியா? என்ன பார்த்தா நல்லா இல்லன்னு சொல்றீங்க? என்னது? அட, என்னோட முகம் கூட இதுல தெரியலப்பா. யாரோட முகமும் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சரி அப்பனா வா வெளிய போய் பார்க்கலாம். அங்க பாரு, அங்க ஒரு வித்தியாசமான கடை இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இல்லங்க. எனக்கு ஸ்கெட்ச் பண்ணி தரீங்களா? தினியோ எங்க முகத்தை எங்களால பார்க்க முடியாதுன்னு தானே இப்படி எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். போர்ட்ரேட் டிராயிங் வச்சு தான் உங்க முகத்தை பாத்துக்கறாங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? சூப்பரா இருக்கா? அவன் போர்ட்ரேட்ல கூட போய் சொல்றான் பாரு. ஏய் சோனியோ, என்னைய ஸ்கெட்ச் பண்ணி தாயே. இந்த சூனியா மட்டும் ஏன் இப்படி இருக்கா? நான் அழகா இருக்கணும், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தொட்டு தொட்டு நாம தினமும் நம்ம அழக ரசிச்சுக்கலாம். நான் அடுத்த ஜெனரேஷனோட ஸ்டார் ஆயிடுவனோ? அது மட்டும் நடந்துட கூடாது. எனக்கு கண்ணாடி காட்டிடு. அப்ப அதுக்கேத்த பொருளை நான் எடுத்துறேன். ஹே ஜியான், இது என்னன்னு நீ அந்த பாக்ஸ்க்குள்ள போய் பாரு. உன் முகத்தை பாக்கிறதுக்கு கொரில்லா மாதிரி இருக்குதுல்ல. அவனே கலாய்ச்சிக்கிறான். ஒரு டப்பாக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமே இல்லையால? யார பார்த்தா அப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? வந்துரு. யார் இந்த பையன்? அவன் கொரில்லா மாதிரி இல்ல, நரி மாதிரி தான் இருக்கான். அவன் தலைமுடி ரைட் சைடுல தூக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். போங்கப்பா, உள்ள ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஓ, என்னோட அண்ணா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? ஒரு வழியா நான் உன்னை பார்த்துட்டேன். ஆனா மனசாட்சியே இல்லாம நீ எதுக்கு விட்டுட்டு போன? நாம தான் ஏதாவது பண்ணணும். தப்பா சொல்றீங்க. இந்த உலகத்துல இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தானே இருக்கு. அது ரொம்ப rare பாரு. போலீஸ் சார். ஹலோ, நான் இதுவரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர? புரிஞ்சிருச்சு, அவங்க போலியான போலீஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி வந்து நிப்ப? என்னப்பா டோரேமான், அங்க பாரு. இருங்க, இதோ வந்துட்டு உங்களை காப்பாத்துறதுக்கு. ஏ அண்ணா, கொஞ்ச நேரம் உள்ள பொறுத்துக்க. ஹே நோபிட்டா, அங்க பாரு. சைடு மிரர்னு எதுவுமே இல்ல, பாத்தியா? அட ஆமாப்பா, அப்படி இருந்தா வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்காங்களே இவங்க. எனக்கு டைம் வேற ஆகுது. என்ன இவ்வளவு மோசமாயிடுச்சு? திரும்ப பழையபடி உலகத்தை மாத்திடு. நான் எதுக்கு கண்ணாடியை இங்க கொண்டு வந்தேன்? இந்த மாதிரி நம்ம முகத்தை பாக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, நமக்கு ஈஸியா கிடைச்ச ட்ரெஷர் ஐலாண்ட். அழகா இருக்கு. இத நம்ம யூஸ் பண்ணோம்னா உங்களாலயும் அட்வென்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த டிவைஸ் இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால தான் நான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். பயப்படாதீங்கப்பா, அவர் தான் நம்மளோட கைடு. இன்னைக்கு நான் தான் உங்க கூட சேர்ந்து வர போறேன். கியூட்டா இருக்கு. இந்த பக்கமா வாங்க. இந்த ஹோடஹோவால நிலத்துல கூட நீந்த முடியும். ஓகே, வா போலாம். அந்த பக்கம் போக கூடாது. நம்ம கீழே விழுந்துருவோம்ல, பயப்படவே வேண்டாம். இங்க ரொம்ப அமைதியா இருக்குல்ல? இது எல்லாத்தையும் விட ஈஸியா இருக்கு. கஷ்டமே இல்லாம இங்க வந்துட்டோம். அதுக்குள்ள நீங்க தோண்டணும். ஓகே, இந்த டிவைஸை யூஸ் பண்ணிடுவோம். முடியாது. இதுக்குள்ள கை விடணுமா? இதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் தோண்ட ஆரம்பிக்கிறேன். நிஜமாவே இது ட்ரெஷர் பாக்ஸ் தான்ல? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. என்னதுல இது? ஹோடஹோட ஃபிங்கர் டாயா. இதெல்லாம் ஹோடோட ஸ்பெஷல் எடிஷன். இதெல்லாம் உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கங்க.
த்ரில்லிங்கோ எக்ஸைட்மெண்ட்டோ எதுவுமே இல்லல. இங்க ஏன் கூட்டு வந்தல? அதோட ட்ரெஷர்லயும் ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, இது ஈஸியா இருக்கக்கூடிய ட்ரெஷர் ஹண்டிங், ஆனா கஷ்டமான ட்ரெஷர் ஹண்டிங்கும் இருக்கு. நீங்க இது நிஜமா தானே சொல்றீங்க? கண்டிப்பா எஸ் தான். செட்டிங் ஆர்டருக்கு மாத்தப்பட்டிருக்கு. நீங்க எல்லாரும் அட்வென்ச்சருக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த கடலுக்கு அடியில ஒரு அற்புதமான புதையல் இருக்கு. கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கே. அட்வென்ச்சர்னா இப்பதான் இருக்கணும். அந்த புதையல் எங்க இருக்குன்னா இருட்டும் வெளிச்சமும் இருக்கிற இடத்துல இருக்கு. ஆழமான பகுதியில இருக்கு. புதையல் வேட்டைக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி வேட்டைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் கொடுத்த தூக்குங்க. புதையல எடுக்கிறதுக்கு நாங்க வந்துகிட்டே இருக்கோம். டால்பின்ஸ்க்கு காது நல்லாவே கேக்கும். அங்க பாருங்க, இந்த அட்வென்ச்சர் இப்பதான் ஆரம்பிக்குதே. இப்பதால சாகசமே ஆரம்பிக்குதே. உங்க டூல்ஸை எடுங்க. இந்த விசிறிய வச்சு ஒரே ஒரு விசிறு விசிறுனா காத்து சும்மா வேகமா அடிக்கும். அடிக்கிற காத்துக்கு எதிர் திசையில அடிச்சா அது கம்மியாயிடாது. கரெக்ட் தான்ப்பா, கரெக்டா சொல்லியிருக்க. ஆட அது ஒரு பெரிய புயலா மாறுது. என்ன விளையாடுறீங்களா? ஏதாவது பண்ணுப்பா. பயப்படாதப்பா, இது நாம வச்ச கேம் தானே. நினைச்சேன். ஒன்னு சேர்ந்து நிலைமையை சமாளிங்க. அம்மா என்ன வந்து காப்பாத்துங்கம்மா. டோரேமோன், இந்த டிவைஸ் ஆஃப் பண்ணிடு. இது வர மாட்டேங்குதே. உடைஞ்சு போயிடுச்சு. இல்ல அது புடலைங்க. சரி, இப்ப கடல் வாழ் மிருகங்களை வச்சு ஆரம்பிப்போம். நோபிட்டா, ஜெலிஃபிஷா மாறிட்ட. ஐடியா, இந்த இடத்துல ஆழமா இருக்கிற பகுதியில வெளிச்சம் இல்லாத இடத்துல போய் நம்ம தேடணும். ஆமா. எப்ப நோபிட்டா, கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். நம்ம நோபிட்டா கடலுக்குள்ள கூட ரொம்ப ஸ்லோவாதால இருக்கா. என்னாச்சு? இவ்ளோ ஸ்லோவா வரீங்க? அடடடா. இங்க என்னவோ நகர மாதிரியே இருக்கு. அட என்னல, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதால பண்றான். கரெக்டா சொன்னேன். வாங்க. இப்போதான் இந்த அட்வென்ச்சர் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அது அங்க இருக்கு. எனக்கு தெரியலையே. நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். கடல்ல இது மட்டும் தான் இப்படி இருக்கும். வெளிச்சமும் இருட்டும் இருக்கிற இடத்துக்கு கீழனா. இந்த புதையல் அந்த திமிங்கலத்துக்கு உள்ளதா இருக்கா? இப்போ இந்த புதையல் எடுக்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. கிரில்லா வாழணும். ஹே நோபிட்டா. ஏ गाइस, எல்லாரும் அங்க பாருங்க. நம்ம புதையல் பெட்டி. அந்த புதையல் பெட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இத வச்சு நம்ம பெரிய போலீஸ் வரங்க ஆயிடலாம். சரி இருங்க, இத திறப்போம். கடலுக்கு ஆழமா போயிட்டு இருக்கு போல. அச்சச்சோ. அப்ப உடனே நம்ம இங்க போகணும். இவங்களோட மூக்கு வழியா வெளில போடலாமா? வெறுப்பேத்தாதல. உன் சத்தத்தை அது கேட்டிருக்குமோ? சத்தம் போடுறதே நல்ல கத்தி சத்தம் போட்டோம்னா அதுக்கு கேட்கும்ல. சத்தத்திலேயே அதிக சத்தமா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இந்த காரியத்தை பண்ண போறல. இவன் பாடுறத மட்டும் நம்ம கேட்கலன்னா நம்ம இங்கே மாட்டிப்போம். உங்க அட்வென்ச்சர்ஸ்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. போறாதீங்க. திமிங்கலமே. ஹார்டான லெவல் ரொம்ப ஹார்டா இருந்தது. இந்த கஷ்டமான ட்ரெஷர் ஹண்டிங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாம